வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 500 புள்ளிகள் கீழே விழுந்த மார்க்கெட். சரிங்களா, நாளைக்கு கால் ஆப்ஷன் சைட் போவதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் வந்து இருக்கா, அல்லது புட் ஆப்ஷன் சைட் போகணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் லெவல் எது, அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணும்போது எந்த அளவுக்கு டார்கெட் வந்து போகும், நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வந்து வீடியோ வந்து போடல. ஸோ அதனால் எக்கச்சக்கமான வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து என்னால் பார்க்க முடியுது. எதனால் வீடியோ போடல, என்னாச்சு அப்படின்ட்டு ஒரே ஒரு நாள் வீடியோ வந்து மிஸ் ஆனதுக்காக அத்தனை பேரும் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுடைய அத்தனை பேரின் பேரன்புக்கு நன்றி. சரிங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு வரலாம். ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு வந்து தோணுச்சு. ஜஸ்ட் 1 மினிட் மட்டும் பாருங்கள். இன்னைக்கு நம்மளுடைய ட்ரைனிங் செஷன் இருக்கும்போது நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இது குறை சொல்லும் விதமாக இல்லை. ஸோ இதை வந்து தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. சரியாக பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு என்ன போட்டிருக்காங்க, யூ ஓன்ட் சி ஓஐ பட் ஜஸ்ட் இன்ஃபார்மிங் பிஇ ரைட்டர்ஸ் ஆர் மோர் இன் 47,000 டூ இட்ஸ் சப்போர்ட் ஐ ஃபீல். சரிங்களா, அந்த மாதிரி 22,000 பிஇயும் 47,000 பிஇயும் வந்து ஸ்ட்ராங்கான புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஓஐ நம்ம வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் இங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குது சார், நீங்கள் டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து டவுன் சைடில் தான் மார்க்கெட் போகும், இந்த லெவல்லாம் பிரேக் அவுட் லெவல், நல்ல ஒரு ஃபால் இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரி வந்து சேட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓஐஓ சரிங்களா, நீங்கள் ஓஐ பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா, அல்லது ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். எந்த மெத்தேட் வேணும்னா ட்ரேட் பண்ணலாம், எதில் வேணும்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இங்கே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய காம்பினேஷன் அப்படின்றது லெஸ்ஸாக இருக்கும். சரிங்களா, இதில் இண்டிகேட்டரை பற்றி எனக்கு பெரிய அளவுக்கு நாலேஜ் வந்து கிடையாதுங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஆதி காலத்தில் நான் வந்து கற்றுக்கிட்டது. ஸோ அதுக்கப்புறம் போக 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 அதை விட்ட பிறகு அதை பற்றின பெரிய அளவுக்கு நாலேஜ் இல்லை. ஓஐ நான் பார்த்ததே வந்து கிடையாது. ஸோ அதனால் அதை பற்றியும் எனக்கு வந்து பெரிய நாலேஜ் வந்து கிடையாது. நான் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் வச்சு தான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறப்போ அங்கே ரொம்ப சிம்பிளாக என்னால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனால் எடுத்துக்கிற உணவு வந்து அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்து, அவங்கவுங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து வேறு வேறு வேறு. சரிங்களா, ஸோ அதே போல தான் மார்க்கெட்டும் அவங்களுடைய நாலேஜை பொறுத்து இண்டிகேட்டரோ ஓஏயோ அல்லது சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனும் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க. சரிங்களா, ஆனால் இதில் பண்ணக்கூடிய தவறாக எனக்கு தெரிவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணையும் காம்பினேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணுற ட்ரை பண்ணது. சரிங்களா, இந்த 3 விஷயங்களையும் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடில் சரிங்களா அக்யூரசி அப்படின்றது லெஸ் ஆயிரும். உங்களால் ட்ரேடு என்ட்ரிஸ் அப்படின்றத கொடுக்கவே முடியாது. ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருக்கும். சரிங்களா, இண்டிகேட்டரில் பை பண்ண சொல்லி இண்டிகேஷன் வருது அப்படின்னு வைங்களேன், ப்ரைஸ் ஆக்ஷனில் அப்படி வந்து வராது. சரிங்களா, ஓஐ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தோணுதுன்னு வைங்களேன், அது 3 நிமிடங்களுக்கு ஒரு டைம் வந்து மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்குறப்போ அது சேஞ்ச் ஆகிடலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான மேட்டர்ஸ் வந்து இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத வந்து நினைக்காதீங்க. அப்படி ட்ரேட் பண்ணால் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டரே நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்கனாலும் இண்டிகேட்டரில் என்ன மேலும் மேலும் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பாருங்கள். ப்ரைஸ் ஆக்ஷனே வந்து பயன்படுத்துகிறீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணலாம். என்னைக்கெல்லாம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அன்னைக்கு ட்ரேட் பண்ணலாம், என்னைக்கெல்லாம் மேஜர் லெவல் பிரேக் அவுட் ஆகுது அன்னைக்கு ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யோசனைகளை வந்து எடுங்க. சரிங்களா, எப்படியா இருந்தாலும் 100% பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுடைய டைமை வீண் பண்ணிக்க வேண்டாம், நம்மளுடைய பணத்தை வீண் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தில் மட்டும்தான் இதை வந்து சொல்கிறேன். ஒரு மெத்தேட் பெரியசு, ஒரு மெத்தேட் சின்னது, ஒரு மெத்தேடில் தான் ட்ரேட் பண்ணணும், இது மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சூப்பரான மெத்தேட் அப்படின்ட்டு நான் எந்த மெத்தேடையும் வந்து சொல்லலை, இன்க்ளூடிங் ப்ரைஸ் ஆக்ஷன். சரிங்களா, இதை வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்மளுடைய சார்ட்டுக்கு போகலாம். நான் 15 மினிட்ல நிஃப்டி வந்து எடுத்திருக்கேன். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை
22,450 21,900 வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 500 புள்ளிகள் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து கொடுத்துருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நான் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ப்ரீவியஸாக கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த 21,850 21,960 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஜோன் அப்படின்றது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜோனாக வந்து இருந்திருக்குங்க. ஸோ இதை வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 21 ஒரே நிமிஷம், எங்கேருந்து கீழே விழுந்திருக்கு, 22,240 21,880. சரிங்களா? ஸோ ஒரு பெரிய ஃபால். ஸோ அந்த பெரிய ஃபால் நடந்த பிறகும் மார்க்கெட் இந்த ஜோனில் ரீச் பண்ண உடனே அங்கே இருந்து 100% அப்படியே வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே திரும்ப இந்த 22,200 அப்படின்ற புள்ளியிலிருந்து கீழே விழுந்த மார்க்கெட் 21,880 வரைக்கும் போயிட்டு அங்கே இருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் 100% வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் எந்த ஜோனுக்கு வந்து வந்திருக்கு, 21,850 960. சரிங்களா? ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ அப்போது நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன். நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே நான் வந்து ஒரு கன்சாலிடேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வெகு நேரம் கன்சாலிடேஷன் நடந்து வெகு நேரம் பேட்டர்ன் உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் நான் ஃபர்தராக கால் ஆப்ஷன் சைட் போக போகிறேன். இங்கே இருந்து 100% டார்கெட் வந்து வைக்க போகிறேன்னா அதுதான் வந்து கிடையாது. அப்போது எப்படி வந்து டார்கெட் வந்து வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் 22,040. சரிங்களா? 22,040 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா 22,120. 22,120 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா 22,150. சரிங்களா? அதிகபட்சமாக போனால் 22,200. சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது இங்கே உருவாகக்கூடிய பேட்டர்னை பொறுத்து, பேட்டர்னில் உருவாகக்கூடிய பிரேக் அவுட்டை பொறுத்து, பிரேக் அவுட்டி கொடுக்கக்கூடிய வால்யூமை பொறுத்து வந்து இந்த டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்படி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்றதற்கு உண்டான நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்கேஸ் இங்கே வந்து பேட்டர்ன் உருவாகுது அப்படின்றப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இங்கே தான் வந்து கால் ஆப்ஷன் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் 21,850 அப்படின்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே குறைந்தபட்சம் ஒரு 15 to 30 நிமிடங்கள் மார்க்கெட் இந்த லெவலுக்கு பெலோவாக ட்ரேட் வந்து நடக்கும். ஸோ அப்படி நடக்கிற பட்சத்தில் நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போகலாம். 21,850 21,800 21,770 21,770க்கு பிறகு 21,720 21,700 அப்படின்றது நமக்கு வந்து டார்கெட்டாக இருக்கும். 21,700 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 21,600 வரைக்கும் அதிகபட்சம் போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேனே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் ஒரு 500 புள்ளிகள் ஃபால் வந்து நடந்திருக்கு. இங்கே ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்ட மாதிரி எங்கேயாவது உங்களால் பார்க்க முடியுதா? சரிங்களா? ஒரு பெரிய ரிட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் கொஞ்சம் நேரம் நின்னாவது பொறுத்தாவது விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி எங்கேயும் கிடையாது. இங்கே ஒரு 3 கேண்டில் விழுந்திருக்கு, நின்றுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேண்டில் வந்து ஃபைனலாக இது வந்து முடிஞ்சிருக்கு. இங்கே ஒரு 3 கேண்டில் ஜஸ்ட்டு மார்க்கெட்டோடைய ஃப்ளோவில் சின்ன சின்னதாக கரெக்ஷன் வந்ததை தவிர மேஜரான ரிட்ரேஸ்மெண்ட் எதுவும் இன்னும் எடுத்துக்கல. சரிங்களா? அதுவும் நான் கால் ஆப்ஷனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவதற்கு உண்டான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்ட்டு கேட்டுக்கிறீங்களா? நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ அப்படி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால இப்போது புட் ஆப்ஷன்லாம் என்ன இருக்கும், இங்கே இருந்து விழுந்த புட் ஆப்ஷன் விழுகுது மார்க்கெட் அப்படின்றப்போ புட் ஆப்ஷன்லாம் ஏறக்குறைய மல்டிபிள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு. ஸோ அந்த ரேட்டெல்லாம் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ரெடியூஸ் ஆகணும். ஸோ அப்படி ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? நான் வந்து ஒரு ரிவர்சலாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து மீன் பண்ணல, ஒரு கரெக்ஷனாவது மார்க்கெட் எடுத்த பிறகு வந்து ஃபால் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த லெவல்ஸில் எல்லாம் நாளைக்கு மார்க்கெட் வரப்போ இங்கெல்லாம் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் உருவாகிறப்போ மார்க்கெட்டை வந்து கவனிங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே. ஸோ நாளைக்கு என்னதான் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து என்ட்ரிஸை பிளான் பண்ணிக்கலாம். அதே போல்
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிஃப்டி மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியல. ரொம்ப கம்மியாக தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய வந்து புட் ஆப்ஷனில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பெரிய ஃபால் நடக்கும் அப்படி இப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட்டு அந்த மாதிரி ஒரு ஃபாலை வந்து கொடுக்கல. நானுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட் மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை. இப்போ நிஃப்டியில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுமோ அதே போல் பேங்க் நிஃப்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸாக இங்கே எதுவும் சப்ளையோ டிமேண்ட்டோ எதுவுமே இல்லை. ஸோ இப்படி மார்க்கெட்டில் அடுத்தடுத்து சப்போர்ட்டோ எதுவுமே நமக்கு வந்து தெரியாமே இருக்குல்ல சார். இங்கே சப்போர்ட்டும் எதுன்னு தெரியல, டிமேண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ஃபிபோனச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து பயன்படுத்துகிறோம். ஃபிபோனச்சி ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது என்ன, அதனுடைய பேசிக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள்லாம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் இங்கே ஸ்விங்கு லோ வந்து வச்சுக்கிறேன் 45,648 மார்க்கெட் 48,161. சரிங்களா, ஏறக்குறைய ஒரு 2000 புள்ளிகளுக்கு மேலே ட்ரேட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான ஸ்விங்கில் இருந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு, 50% வந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டாங்க. சரிங்களா, ஸோ ஒரு இம்பல்சிவ் வேவுக்கு பிறகு வரும் கரெக்டிவ் வேவானது 50% ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கொண்ட பிறகு இம்பல்சிவ் வேவை தொடருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா, வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி ரிவர்சல் ஆகுது அப்படின்றப்போ எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அந்த விஷயங்களை தான் இப்போ வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். மார்க்கெட்டோடைய ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் லெவல் அப்படின்றது என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,200. ஸோ 47,200 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் 47,400 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, எப்போ இந்த 47,400 அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியுதோ அதற்கு பிறகு 47,800 அப்படின்ற லெவல் வரைக்கும் சேர்ந்து. சரிங்களா, ஸோ அதனால் 47,200 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுதா அப்படின்ற விஷயங்களை கூர்ந்து வந்து கவனிக்கும். இன்கேஸ் ஒரு பேட்டர்ன் உருவாகுது, ஒரு பேட்டர்னை உருவாக்குது அப்படின்றப்போ இன்னும் அது நமக்கு கான்ஃபிடென்ட் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கே இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு மேபி மார்க்கெட்டில் பையிங் வரும்போது இங்கே இம்பல்சிவாக இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டை வந்து எடுத்துருக்கு. ஸோ அந்த மேஜரான சப்போர்ட் எப்படி வந்து வேலை செய்ய போகுது அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாகவோ அல்லது நெகட்டிவாகவோ ஓப்பன் ஆகுது, அப்போ எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த சப்போர்ட் 46,608. 61.80% அப்படின்றது நமக்கு கோல்டன் ரேஷியோவாக செயல்படும். இந்த கோல்டன் ரேஷியோவை பொறுத்து எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடலாம். இந்த கோல்டன் ரேஷியோவை பொறுத்து மார்க்கெட் ஃப்ளாட்டாகவோ அல்லது நெகட்டிவாகவோ வருது அப்படின்றப்போ இங்கே பேட்டர்ன்களை உருவாக்குது அல்லது இங்கே ரொம்ப நேரம் கன்சாலிடேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ கால் ஆப்ஷன் சைட் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா, செல்லர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை. சரிங்களா, நாளைக்கு வருவாங்களா என்ன அப்படின்றது லைவ் மார்க்கெட்டில் தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ 46,600 அப்படின்ற புள்ளியிலிருந்து மார்க்கெட்டை வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா ஃபர்தராக அப்சைடில் போகும். சரிங்களா, அதற்கு என்ன காரணம், இது வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ. இதை பிரேக் டவுன் பண்ணிட்டா உடனே வந்து டவுன் சைட் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பொறுமையாக இருக்கும். 46,600 அப்படின்றது 61.80%. ஸோ இந்த 61.80%ல் மேக்சிமம் டைம்ஸ் என்ன வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட் வந்து கொடுக்குது. சரிங்களா, அதனால் எப்படி நான் வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 61.80% எப்பொழுது பிரேக் அவுட் செய்துவிட்டு ரீடெஸ்ட் செய்கிறாங்களோ, சரிங்களா, ஒன்லி ரீடெஸ்ட் வந்து நடக்கணும். அல்லது இந்த 61.80%க்கு பிலோவாக ஒரு 15-30 நிமிடங்கள் ட்ரேடு வந்து நடக்கணும். ஸோ அப்படி பிலோவாக ஒரு 30 நிமிஷம் வந்து ட்ரேடு வந்து நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து டவுன் சைடில் வந்து போய்க்கலாம். 45,600 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 46,600 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் 46,400 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 46,400க்கு பிறகு 46,200, 46,000 அப்படின்றது அதிகபட்ச டார்கெட்டாக இருக்கும். 46,000 மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்ற பட்சத்தில் பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஒரு பெரிய ஃபாலை வந்து சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எதெல்லாம் முக்கியமான லெவல், ஒரு பெரிய ஃபாலுக்கு பிறகும் நாம் ஏன் வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து போக போகிறோம், சரிங்களா, ட்ரை பண்ண போகிறோம், அங்கே எதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வலியது வாழும். நன்றி.